ஓகே, நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துனாங்கன்னு சொன்னால் எங்களோட ஜோன் டால்டன்ட அணுக்கொள்கைகள் சம்பந்தமான விஷயம் ஃபுல்லாக பார்த்துனாங்க. இப்போ அந்த விஷயத்தில் சில விஷயங்கள் இருக்குது. அப்போ அதை பற்றி கிளியராக இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதை பற்றி என்ன செய்ய போகிறோம், கிளியராக பார்க்க போகிறோம். சரி, அப்போ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னான் ஜோன் டால்டன்ட அணுக்கொள்கையில் அவர் முதலாவது என்ன சொன்னவர், அணுக்கள் என அழைக்கப்படுகிற மிகவும் சிறிதான மேலும் பிரிக்க முடியாத துணிக்கையினால் மூலகங்கள் என்ன செய்யப்பட்டது, ஆக்கப்பட்டது. இதை அவர் சொன்ன முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னவர், தரப்பட்ட ஒரு மூலகத்தின், நாங்கள் எடுக்கிற ஒரு மூலகத்தின் எல்லாமே, அதாவது அது எல்லாம்ன்றதுக்குள்ள அவர் என்னத்தை மீன் பண்றான்னு சொன்னால் திணிவு கம பெருமன், அதைத்தான் ரெண்டு தான் மீன் பண்ணினோம். ஒத்ததா இருக்கும், ஆனால் வேறு வேறுபட்ட மூலகங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவை ரெண்டு பேர்ட்டு அணுக்கள் எல்லாம் ஒத்ததா இருக்காது, வேறுபட்டதா தான் இருக்கும்னு சொல்லி ரெண்டாவது மூன்றாவது விஷயமா சொன்னவர். அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னவர், ஒரு மூலகத்தின் அணுக்களை ரசாயன ரீதியில வேறொரு மூலகத்தின் அணுக்களாக என்ன செய்ய இயலாது, மாற்ற முடியாது. அதாவது அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னால் ரசாயன தாக்கங்கள் மூலம் அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்ற ஒரு விஷயத்தை முன் வச்சவர். கடைசியா என்ன சொன்னவர், வெவ்வேறு மூலகங்கள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் சேர்ந்து எளிய முழுகன் விகிதத்தில உருவாகித்தான் என்னத்தை ஆக்குன்னு சொன்னது, சேர்வைகள் கம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது என்று சொல்லி யார் சொல்லி முடிச்சது, எங்களுக்கு ஜோன் டால்டன் என்ன செய்தவர், சொல்லி கொண்டவர். சரிதானே? அப்ப இவர் சொன்ன விஷயம் எல்லாமே சரியாண்டு உங்களுக்கு என்ன செய்ய வேணும், தெரிய வேணும். இவர் சொன்ன விஷயம் எல்லாமே சரியாண்டு உங்களுக்கு முதல் தெரிய வேணும். அப்ப அந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னால் இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னவா இருக்குது, பிழையா இருக்குது. எப்படி பிள்ளைன்னு நாங்கள் பார்க்க போறோம். அவர் சொன்ன முதலாவது விஷயம், அணுக்களின் அழைக்கப்படும் மிகவும் சிறிதான மேலும் பிரிக்க முடியாத துணிக்கைகள் மூலகங்கள் ஆக்கப்பட்டது. அப்ப அதை சொன்ன வேர்ட் பாருங்க, என்ன சொன்னவர், சிறிதென்றது கதி, மேலும் பிரிக்க முடியாது, அணுவை என்ன செய்யலாதுன்னு சொன்னவர், பிரிக்க முடியாது என்று சொன்னது என்னது, பிழை. பிரிக்க முடியாதுன்னு சொன்னது பிழையான விஷயமா இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்த அணுவை நாங்கள் பிரிச்சுத்தான் அணுக்குள்ள இருக்கிற நாங்கள் என்னென்னதை பற்றி பாய்க்கிறோம். உண்மையிலேயே அணுக்குள்ள இருக்கிற கரு, இப்ப இந்த கருக்குள்ள இருக்கிற எங்களுக்கு என்ன துணிக்கைகள், கருவுக்குள்ள இருக்கிற துணிக்கைகள் என்று நாங்கள் பிரதானமா கதைக்கிறது யாரையும் பிரதானமா கதைப்போம், புரோத்திரனையும் நியூத்திரனையும் பிரதான கதைப்போம். கருவை சுற்றி வெளியில இருப்பார் எங்களுக்கு இலத்திரன்கள், கருவை சுற்றி வெளியில, சரி கருவுக்கு என்ன தெரியுது, வெளியே யார் இருப்பாருன்னு சொன்னவர் எங்களுக்கு இலத்திரன்கள். அதை புரோத்திரன் நியூத்திரன் தவிர்ந்த மேலும் அடிப்படை துணிக்கைகள், மிகவும் சிறிதான அடிப்படை துணிக்கைகள் கருவுக்குள் இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன செய்யலாது, கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்ப அவர் சொன்ன முதலாவது கருத்து பிழையான கருத்தா போச்சு. ரெண்டாவது கருத்து அவர் சொன்னது உங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு மூலகத்தின் அணுக்கள், அதாவது அவர் சொன்னது என்ன சொன்னால், இப்ப நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அன்றைக்கே சொன்னேன், நான் சோடியம் என்ற ஒரு மூலகத்தின் எழுத்தான், சோடியம் என்ற ஒரு எலிமெண்ட் நான் எடுக்கிறேன், மூலகத்தை எடுத்தோம் என்றால் இதுல இருக்கிற இந்த சோடியம் அணுக்கள், சோடியம் அணுக்கள் எல்லாமே, இதுல இருக்கிற சோடியம் அணுக்கள் எல்லாமே, சரி கொஞ்சம் எடுக்கிறேன், எல்லாமே என்னவா இருக்கும்னு சொன்னவர், ஒரே மாதிரியா இருக்கும் என்று சொன்னார். அந்த கருத்தும் போல ஏனென்று பார்த்தால் அவர் ஒரே மாதிரியானது என்னத்தை மெயின் பண்ணி சொன்னார், உண்மையிலேயே திணிவையும் கம பெருவன், திணிவு கம பெருமனைத்தான் மெயின் பண்ணினவர் நான் சொன்னான். அப்ப இவர் சொன்ன இந்த கருத்து உண்மையிலேயே ஏன் பிள்ளை, சாரி, ஏன் பிழை என்று நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் என்னத்தின் கண்டுபிடிப்புன்னு சொன்னால் சமதானிகள். இந்த சமதானிகள் என்ற ஒரு கண்டுபிடிப்புக்கு பிறகு என்ன செய்யப்பட்டது என்றால் இந்த கருத்து பிழையா போச்சு. ஏனென்று பார்த்தோம் என்று சொன்னால் இதை அதே உதாரணத்தை நான் எடுக்கிறேன். சோடியத்திலேயே சோடியம் 1123 சோடியம் 1124 அணுகன் என்பது எப்பொழுதுமே தனித்துவமானது, மாறாது, திணிவன் செய்யலாம், மாற்றம் அடையலாம். அப்ப இந்த சோடியம் என்ற இவரில இருந்து நான் ஒரு சோடியம் அணுவை எடுக்கிறேன்,
அதே மாதிரி இந்த சோடிய மூலகத்துல இருந்து ஒரு சோடிய அணு எடுக்கிறேன். எடுத்துன்னு பார்த்தோம் என்றால் இதுல இருந்து சும்மா நான் ஒரு பேர் சொன்னேன், ஒரு மூல் சோடியம் அணு எடுத்து பார்த்தேன் என்றால் இவருண்ட திணிவு எவ்வளவா இருக்கு சொல்லுங்க அப்போ 23 கிராம். அதே இவருண்ட ஒரு மூல் திணிவை நான் எடுத்து பார்த்தேன் என்றால் எவ்வளவா இருக்கும் 24 கிராம். அப்ப இந்த 23 கிராமும் 24 கிராம் ஒன்று கொண்டு சமனா இல்ல, நாட் ஈக்குவல். அப்ப இவன் திணிவு என்னவா இருக்கு, சமன் இல்ல. பருமனிலும் என்னவா இருக்கும், சிறிது மாற்றம் இருக்கும். ஆனால் நான் கதைச்சது யாரை பற்றி மட்டும்தான், சோடியம் என்ற ஒரு மூலகத்தை தான் நான் கதைச்சேன். அப்ப குறித்த ஒரு மூலகத்தின் திணிவு பருமன் எல்லாமே சமனா இருக்குதா இல்ல. சமதானிகள் காணப்படைக்குள்ள என்ன செய்யப்படுது, அவர் இந்த திணிவு மாறுபடுது, பருமன் மாறுபடுது. இதே மாதிரி கார்பன் என்ற சமதானி இருக்குது, அதே மாதிரி நாங்கள் ஆக்சிஜனுக்கு இருக்குது, நைதரசனுக்கு இருக்குது. இப்படி பல மூலகங்களுக்கு என்ன செய்யுது, சமதானிகள் காணப்படுறதால அந்த சமதானிகளுக்கு இடையில திணிவு பருமன் எல்லாம் வேறுபடுகிறதால இவர் சொன்ன கருத்து பிழையா போச்சு. ரெண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்தும் புல. என்ன மூன்றாவது கருத்து சொன்னவர், வேறுபட்ட மூலகத்தின் அணுக்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க இயலாது, ஒருபோதும் இருக்க இயலாதுன்னு சொன்னேன். நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இந்த சோடியம் 1124 எடுக்கிறேன், அதே மாதிரி மெக்னீசியம் 1224 எடுக்கிறேன். இவருண்ட ஒரு மூல் அணுக்கள் எடுக்கிறேன், ஒரு மூல் அட்டம்ஸ் நான் என்ன செய்யறேன் எடுக்கிறேன். அதே மாதிரி மெக்னீசியத்தின்டையும் எவ்வளவு எடுக்கிறேன், ஒரு மூல் அட்டம்ஸ் நான் என்ன செய்யறேன் எடுத்துக்கொள்றேன். இவருண்ட ஒரு மூல் அட்டம்ஸ் திணிவு எவ்வளவா இருக்கும் 23 கிராம். இவருண்ட ஒரு மூல் அட்டம்ஸ் திணிவு எவ்வளவா இருக்கும், சாரி 23 இல்ல 24 கிராம்ஸ். அதே மாதிரி இவருடைய ஒரு மூல் அட்டம்ஸ் திணிவு எவ்வளவு 24 கிராம். ஒன்று கொண்டு என்னவா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்ப வேறுபட்ட இது சோடியம் என்ற மூலகம், இது மெக்னீசியம் என்ற மூலகம், அதுல இருக்கிற அணுக்கள் ஒன்று கொண்டு என்னவா இருக்கு, திணிவுல சமனா வருது. அவர் என்ன சொன்னவர், வர வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர். அப்ப அவற்றை மூன்றாவது கருத்தும் புள்ளியா போயிட்டு. சரி, அவர் சொன்ன நாலாவது கருத்து எங்களுக்கு என்ன சொன்னவர், நாலாவது கருத்து, ஒரு மூலகத்தின் அணுக்கள் இன்னொரு மூலகமாக மாற இயலாது என்று சொன்னவர். அது உண்மையா. இந்த அணு உலைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களென்றால் இந்த அணு உலைகளில நடக்கிற கதிர் தொழிற்பாடு, இந்த அணு உலைகளில் நடைபெற நோமலாக நீங்க கதிர் தொழிற்பாடுன்றே கதைக்கலாம். கதிர் தொழிற்பாடுல என்ன நடக்க போகுது, ரேடியோ ஆக்டிவிட்டியில ஒரு மூலகம் என்ன செய்யுது, இன்னொரு மூலகமா மாற்றம் அடையுது. தேய்வடைந்து என்ன செய்யுது, மாற்றம் அடையுது. அப்ப தேய்வடைந்து மாற்றம் அடைகிறதால எங்களுக்கு என்ன நடக்குது, ஒரு அணு என்றது இன்னொரு அணுவா என்ன செய்யுது, மாற்றம் அடைவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகிறது. சரி, கதிர் தொழிற்பாடு. சரி, பெரும்பாலும் இந்த அணுவன் 83க்கும் மேற்பட்ட மூலகங்கள் எல்லாமே என்ன செய்யக்கூடியவை, கதிர் தொழிற்பாட்டை மேற்கொள்ளக்கூடியவை. அப்ப அதெல்லாம் என்ன செய்யுது, ரசாயன தாக்கங்கள், அணு உலைகள்ல ரசாயன தாக்கங்கள் நடைபெற்று மாற்றம் அடைகிறதால அவற்றை இந்த கூற்று என்னவா இருக்குது, எங்களுக்கு பிழையான கூற்றாக போயிட்டு. கடைசியவர் என்ன சொன்னவர், வெவ்வேறு மூலகங்களின், அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் எளிய முழுவன் விகிதத்தில சேர்ந்து சேர்வைகளை உருவாக்கும் என்று சொன்னவர். எளிய முழுவன் விகிதம் என்றால் இவர் கதைச்சார். அப்ப அவர் சொன்னது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அன்றைக்கே கதைச்சினான், C6H12O6 எடுத்தமென்றால் கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு கண்ட விகிதம் 1:2:1 எளிய முழுவன் விகிதம் தான். இப்ப C17H35OH. சரி, இது உண்மையான ஒரு சாளக கட்டமைப்பு, ஒரு சாளக கட்டமைப்பா இருக்கு. சரி, இந்த சாளக கட்டமைப்புல நீங்கள் கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கான வீதம் எடுத்து பாருங்க, 17க்கு 36க்கு 1. இது எளிய முழுவன் வீதமா இல்ல. அப்ப இது என்ன செய்யுது, எங்களோட சாளக கட்டமைப்புகள், அதாவது இந்த ராட்சச பரந்து விரிந்த கட்டமைப்புகளுக்கு என்ன செய்யல, பொருத்தமானதாக அமையவில்லை. அப்ப இவர் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாமே என்ன செய்யுது, ஒன்றோடு ஒன்று பொருத்தம் இல்லாமல் போயிட்டு, ஒன்றோடு ஒன்று பொருத்தம் இல்லாமல் போனதால இவற்ற கருத்துக்கள் எல்லாமே பிழையா போயிட்டுது. அப்ப டால்டன் அணு கொள்கைகள் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அது இப்ப சரியா பிழையாண்ட விஷயம் என்ன செஞ்சிருக்க வேணும், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேபி கூற்றுகள் என்ன செய்யலாம், போட்டு கொள்ளலாம். இது எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுது எல்லாமே? எனி டவுட்ஸ், எனிவன்?
நீங்க மெசேஜ் போட்டா எனக்கு தெரியாது, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். நீங்க மேக் ஒன் பண்ணி கதைச்சா தான் தெரியும். இது எல்லாருக்கும் கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ் ஓ நோ? மேக் அன்மியூட் பண்ணி கதைக்கணும். நீங்க கதைச்சா தான் உங்களோட பிரச்சனையில் எனக்கு தெரியும். No, sir. ஓகே, கிளியர் தானே? Yes, sir. ஓகே, சரி. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் தேவைன்னு சொன்னால் மேபி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, அப்போ இவ்வளவு விஷயம் என்ன செய்யுது எங்களுக்கு? ஜான் டால்டன் சம்பந்தமான விஷயங்கள் முடிஞ்சுது. உண்மையிலேயே இந்த ஜான் டால்டன்ட ஒரு மாடல்ஸ் அது எங்களுக்கு பெருசா தேவையில்லை. உண்மையா அது என்ன மாடல் கதைக்கிறாங்க? என்னது கோல்ஃப் பால் மாடல் என்று நாங்கள் என்ன செய்யறாங்க கதைக்கிறாங்க. டால்டன் அட்டமிக் மாடல்ஸ்ல நாங்கள் வேற கதை என்ன செய்வோம், பார்த்து கொள்ளுவோம். அதை நாங்கள் பேர் என்ன செய்யலாம், பதிச்சு கொள்ளலாம். அப்ப நாங்கள் அன்றைக்கு சடம்ன்றது விஷயத்தை பற்றி பார்த்துட்டு, சடத்துல 3 நிலைகள் இருக்குது என்ற ஒரு விஷயத்தை பற்றி என்ன செஞ்சு நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் தானே சடத்துல 3 வகையான நிலைகள் என்ன செய்தங்களுக்கு காணப்படுதுன்னு பார்த்துனாங்க. அப்ப இந்த 3 வகையான நிலைகள் காணப்படுற சந்தர்ப்பத்தில் அந்த 3 வகைகளை பற்றியும் ஒரு விஷயம் எங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்க வேணும். சரி, யார் யார் எங்களுக்கு தெரியும்? உண்மையிலேயே திண்மம் என்ற ஒரு ஆள், திரவம் என்ற ஒரு ஆள், வாயு என்ற ஒரு ஆள். 3 நிலைகள் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. உண்மையிலேயே இந்த 3 பேரிலையும் என்ன பிரச்சனை என்று பார்த்தோம் என்று சொன்னால், இவை இந்த கேரக்டர்ஸ், இவை இந்த இயல்புகள் என்ன செய்யப்படுது என்றால் ஒன்று கொண்டு வேறையாத்தான் என்ன செய்யுது, அமையுது. ஒன்று கொண்டு என்ன செய்யுது, வேறையா அமையுது. அது என்ன வேறையா அமையுது என்று பார்க்க போனீங்கன்னு சொன்னால், இவை இந்த ஒழுங்கமைப்பு, இவை இந்த ஒழுங்கமைப்பு என்ன செய்யுது, மாறுபடுகிறது. அதே நேரம் இவைகள் என்னவும் மாறுபடுகிறது. அதே மூலகந்த அதுல இருக்கிற துணிக்கைகள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது மாறுபடுது. அவை இந்த கனவளவு அடர்த்தி என்றது என்ன செய்யுது, மாறுபடுது. அதே நேரம் அவை இந்த கவர்ச்சி விசைகள், அவை என்ன மாதிரி கவர்ச்சி விசைகளாக இருக்கிறோம் என்று சொல்ற விஷயம் என்ன செய்யுது, மாறுபடுது. அப்படி நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது எங்களுக்கு உண்மையிலேயே மாறுபடுகிறது. அப்ப அது ஒரு குயிக்கா பார்த்துட்டு அது சம்பந்தமான இந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். அதுல என்ன கேரக்டர்ஸ்ன்றதை பற்றி ஒரு குயிக்கா பார்க்க போறோம். அப்ப உண்மையிலேயே திண்மம் என்றதை நான் பார்க்கக்குள்ள நான் ஒரு சின்ன நான் செய்யறேன், ஒரு டயக்ராம போட்டுக்கொள்றேன். சரி, திண்மம் என்ற ஒரு விஷயத்துக்கு நான் செய்யறேன் திண்மமா. அதே மாதிரி திரவம் அவருக்கு நான் ஒரு டயக்ராமம் தேவைக்காக போட்டுக்கொள்றேன். வாயுவுக்கும் என்ன செய்யறேன், ஒரு தேவைக்காக போட்டுக்கொள்றேன். இப்ப இங்க என்ன பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலேயே திண்ம மூலக்கூறுகள் என்ன செய்யப்பட்டிருக்கும்னு சொன்னால் ஒழுங்கான வடிவத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒழுங்கான வடிவத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும், ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஒரு ஒழுங்கான வடிவத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும், ஒழுங்கமைக்கப்பட்டிருக்க போகுது. அதே திரவத்தை நீங்க பாத்தீங்க என்றால் அங்க என்ன செய்யும் என்றால் ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கு. சரி, அதாவது மூலக்கூறுகளுக்கு இடையில் என்ன இருக்கும், தொடர்பு இருக்கும். அதே நேரம் ஒரு பிளெக்சிபிலிட்டியும் என்ன செய்ய போகுது எங்களுக்கு காணப்பட போகுது. ஆனால் வாயுவை பார்த்தோம்னு சொன்னால் அவைக்கு இடையில் என்ன இருக்கும், பயங்கரமான பிளெக்சிபிலிட்டி இருக்கும். அவையில் ரெண்டமா தங்கண்ட இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடியவை, அசைஞ்சு திரியக்கூடிய ஆக்கள். அவை எழுந்தமானமான இயக்கத்தை கொண்ட ஆக்கள் தான் யாருங்கின்ற வாயுக்கள். சரி, அப்ப உண்மையிலேயே இந்த திண்மம் என்றதை நாங்கள் கதை கேட்க அங்க நான் கதைக்கிற கவர்ச்சி விசை என்னன்னு சொன்னோம்னால் இவருக்கிடையில வலிமையான மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை, வலிமையான மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை என்ன செய்யப்படும், காணப்படும். அப்ப இங்க வலிமையான மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை காணப்படுறதால இங்க இருக்கிற அணுக்கள் துணிக்கைகள் என்ன செய்யாது, எழும்பி தண்ட பாட்டுக்கு போய் தெரிய மாட்டினம். அப்ப இங்க என்ன செய்யும் சொன்னா, நீங்க மேசையில சும்மா தட்டி பாருங்க, ஒரு திண்மத்துல தட்டி பார்த்தால் என்ன செய்யும், வைப்ரேட் பண்ணு. அப்ப இவை என்ன செய்வினம், மூலக்கூறுகள் என்ன செய்யப்படும், அதிர்வடைவினம். இவை என்ன செய்வினம், அதிர்வடையும். அதே நேரம் இவை என்ன செய்யாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யாது, அசைஞ்சு திரியாது. அதாவது சுற்றி அசைந்து திரிய இயலாது, அசைந்து திரியாது. அதாவது பேச்சு வழக்கிலே சொல்றது அசைந்து திரியாது, அசைந்து இயங்காது. சரி, இங்க பார்த்தோம்னு சொன்னால் இங்கேயும் என்னென்றுதான் நான் கதைக்க போறேன், உண்மையிலேயே மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை
எப்படித்தான் இருக்கிறது இங்கேயுமே இந்த மிக வலிமையான சரி இங்கே என்னது இங்கேயும் மிக வலிமையானது தான். ஆனால் இவரோட ஒப்புடைக்கல இவரில் இருக்கிற கவர்ச்சி விசை என்னவா இருக்க போகுது குறைவா இருக்கும். சரி இவரோட ஒப்புடைக்க குறைவா இருக்கு. அப்ப நான் இதை என்னென்று நான் கதைக்கலாம் மிக வலிமையானது இங்க நான் கதைச்சேன்னு சொன்னால் இங்க நான் என்ன கதைக்கலாம் ஓகே வலிமையா இருக்குது ஒரு வலிமை என்று கதைக்கலாம். மிக மிக வலிமை என்று சொல்லி இங்க ஒரு வலிமை அவற்றை கவர்ச்சி விசை இதெல்லாம் பாக என்னவா இருக்குது குறைவா இருக்குன்னு நான் என்ன செய்யலாம் சொல்லலாம். அதே நேரம் இங்க அதிர்வடையாது இங்க என்ன செய்யலாம் இங்க இருக்கிற மூலக்கூறுகள் சரி இங்க இருக்கிற மூலக்கூறுகள் என்ன செய்யலும் சுற்றி இயங்க முடியும். சரி சுற்றி இயங்க முடியும் சரிதானே. அப்ப வாயுல பார்த்தோம்னால் வாயுல என்னவா இருக்க போகுது மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை. அப்ப இங்க என்ன கதைக்கப்படும் உண்மையாய் நெளிவானவை மிக குறைவா இருக்கு. எனவே ரெண்ட பாட்டுக்கு எங்க செய்யக்கூடும். அப்ப இவையிலும் என்ன செய்யும் மூலக்கூறுகள் சுற்றி இயங்க முடியும். அப்ப சுற்றி இயங்க முடிகிற தன்மை என்னவா இருக்கும் இப்படி இருக்கு சரி. திண்மத்திலும் பார்க்க திரவத்துக்கு கூடவே இருக்கும் திரவத்திலும் பார்க்க வாயுவுக்கு கூட. இது கொமனான விஷயம். அப்ப இது சார்ந்து நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி கதைக்க போறோம்னு பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே சில விஷயங்கள் அதாவது கனவளவை பற்றி பார்க்கணும். இவருண்ட வடிவத்தை பற்றி பார்க்கணும். அடுத்தது இவருண்ட அடர்த்தி என்ற ஒரு தன்மையை பார்க்கணும். அடுத்தது உண்மையிலேயே இவற்றை அமுக்கப்படும் தகவு என்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கணும். சரி அது கனவளவு என்று சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு மரத்தில் ஒரு பொருளை என்ன செய்றீங்க செய்து வச்சிருக்கிறீங்க. அதுக்கண்டு குறித்த ஒரு கனவளவு இருக்கு. அது என்ன செய்யுது மாறிக்கொண்டிருக்க போதா இல்லையா. அது இந்த கனவளவுன்றது என்னவா இருக்கும் பெர்மனண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப கனவளவு திண்மத்துக்கு எப்படியா இருக்கும்னு சொன்னால் திட்டமானது. திரவத்துக்கு நீங்கள் ஒரு போத்தலுக்கு விட்டுட்டு அது இந்த கனவளவை பார்த்தீங்கன்னா அதுவும் மாறாது. நீங்கள் ஏதாவது செய்தால் மாறுமே ஒழிய அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யாது மாறாது. அப்ப இதையும் நான் என்னென்ன கதைக்க போறேன் உண்மையிலேயே திட்டமானது என்ற ஒரு விஷயத்தை தான் என்ன செய்ய போறேன் கதைக்க போறேன். அப்ப வாயுவுக்கு நான் திட்டம்னு சொல்லலாம். ஏன் அது நீங்கள் எந்த பாத்திரத்தை கொண்டே விட்டாலும் அது அந்த பாத்திரத்தின் கனவளவை தான் செய்ய போகுது எடுக்க போகுது. அப்ப இதை நான் சொல்லுவேன் உண்மையிலேயே எனக்கு தெரியாது என்னண்டு. சோ கொள்கலத்தின் கனவளவை என்ன செய்யும் எடுக்கும். இது கொள்கலத்தின் கனவளவை எடுக்க போகுது. வடிவம் என்று பாக்கிக்க சொன்னான். வடிவம் நீங்கள் ஒரு சதுரமுகிய ஒரு மரத்துல வெட்டுறீங்கன்னு சொன்னால் அது சதுரமுகி அது மாறாது. அப்ப இது என்னவா இருக்க போகுது திட்டமானது பிக்ஸ்டா தான் இருக்க போகுது. அப்ப இவர் என்னதமாக போறார் திரவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே இவர் கொள்கலத்தின் அடைக்கும் பகுதியின் வடிவத்தை எடுக்கும். அப்ப வேற என்ன செய்ய இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு போத்தல் ஒரு லிட்டர் போத்தல் இங்க 1/2 லிட்டருக்கு தண்ணியை விட்டுட்டு போத்தல் வடிவம்னு சொல்லிடலாமா இல்ல. அந்த தண்ணி எவ்வளவு நிக்குதோ அதுதானே வெற்றி மற்றும்படி இருக்க போறது இல்ல. வாயுவை விட்டீங்களா என்ன செய்ய போகுது அது என்ன செய்யும் கொள்கலத்தின் ஃபுல் அது மாற்றம் இல்ல. அது என்ன செய்யும் கொள்கலத்தின் வடிவத்தை எடுக்கும். சரி அடுத்தது நாங்க பார்க்க போறோம் அடர்த்தி. என்றது என்ன உண்மையா திணிவின்கள் கனவளவு. அப்ப நீங்க வாங்க ஒரு திண்மத்தை எடுத்தோம் என்றால் அது இந்த திணிவும் பிக்ஸ்டா இருக்கும் கனவளவும் பிக்ஸ்டா இருக்கும் மாற போறது இல்லை. அப்ப இவர் என்னவா இருக்க போகுது அடர்த்தி என்றது உண்மையிலேயே உயர்வா இருக்கும். இவற்றை அடர்த்தி என்றது உயர்வா இருக்கும். சரி
இவர் என்ன நீருண்ட பார்த்தாலும் என்ன வந்து கதைப்போம் உண்மையிலேயே உயர்வென்று கதைப்போம். இவருக்கு தான் என்னென்ன கதைக்க போறோம் உண்மையிலேயே குறைவு. உண்மையில என்ன கதைக்க போறோம் குறைவு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, எங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் எங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ல எல்லாமே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் தான். இப்ப இரும்ப நீங்கள் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் இரும்புலண்ட அடர்த்தி 7.874 கிராம் சென்டிமீட்டர் -3. அதே மாதிரி நீங்க ஓட்டர் எடுங்க, நீரை எடுத்து பார்த்தீங்கள் என்றால் அதோட உண்மையானது எவ்வளவு 0.997 கிராம் சென்டிமீட்டர் -3. அதே வாயுவுக்கு நீங்கள் எடுத்தீங்கள் என்றால் இப்போ ஐதரசன் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் அது எவ்வளவு 0.071 கிராம் சென்டிமீட்டர் -3. அப்ப வேற எப்படி இருக்கு குறைவா தான் என்ன செய்யுது காணப்படுது. அமுக்கப்படு தன்மைன்னு சொன்னால் ஒரு மரக்குச்சியை நீங்கள் எடுத்து வச்சு ஃபுல்லா என்ன செய்யலாது உங்களோட எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தாம என்ன செய்யலாது அது அமர்த்தப்படாது. ஏன் அது அமுக்கப்படும் தன்மை எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும். கஷ்டம். நீங்கள் அதை அமுக்கி என்ன செய்யலாம் வடிவத்தை மாத்துறதுன்றது சரியான கஷ்டமா இருக்கும். அப்ப அமுக்கப்படும் தகவன்றது உண்மையிலேயே திண்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னது மிகவும் கடினமானது. திரவத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் என்னதான் திரவத்தையும் நீங்க லேஸ்ல என்ன செய்யலாது அமுக்க இயலாது. அதுவும் என்னதான் மிகவும் கடினம்தான். ஆனால் வாயுவை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஒரு பலூனுக்கு மட்டும் பாருங்க, பலூன் நீங்க மாத்தி விளையாடுவீங்க, ஒரு பந்துக்கு காத்தடிச்சு போட்டு என்ன செய்யலாம் அமுக்கத்தலாம். சரி அப்ப என்ன செய்யலாம் அங்க அமுக்கப்படும் தன்மை எங்களுக்கு அமுக்கப்படக்கூடியதான் என்ன செய்ய இருக்குது. அப்ப இங்க என்ன செய்யும் எங்களுக்கு இலகுவில் என்ன செய்யலாம் இலகுவில் அமுக்கப்படலாம். அதாவது இலகுவில் என்றதுக்கு மீனிங் என்னது பெருமளவு. பெருமளவில் என்ன செய்யலாம் அமுக்கப்படுத்தி இயலும். அப்ப இது பேசிக். இது நீங்க உண்மையா பிறகும் படிப்பீங்க. பிறகு நான் இதை பற்றி பேசிக்கா சொல்லிட்டு போயிடுவேன், அதனால இப்பவே சொல்லிட்டேன். சரி அப்ப இந்த 3 நிலைகள்ல இருக்கிற என்னது கவர்ச்சி விசையை பற்றி பார்த்தாச்சு, கனவளவு எப்படி இருக்கும்னு பார்த்தாச்சு, வடிவம் பார்த்தாச்சு, அடர்த்தி பார்த்தாச்சு, அமுக்கப்படும் தன்மையும் என்ன செஞ்சாச்சு பார்த்து முடிஞ்சாச்சு. அப்ப ஏன் இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உண்மையா இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு தான் அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம் மூவ் பண்ண போறோம். சரி அடுத்தது என்ன செய்ய போறோம் உண்மையிலேயே மூவ் பண்ண போறோம். சரி அப்ப இதுல என்ன சொல்றோம்னு சொன்னால் இது தேவையான எடுத்துக்கொள்ளுங்க. இது சம்பந்தமாக நாங்கள் கதைக்க போகல ஒரு பிரச்சனை வருது. என்னென்று சொன்னால் ஒரு மின்தன்மை. என்னத்தை பற்றி நாங்கள் கதைக்க போறோம் உண்மையிலேயே மின்தன்மை. அது என்ன மின்தன்மை எலக்ட்ரிக்கல் நேச்சர். எலக்ட்ரிக்கல் நேச்சர். சரி அப்ப இந்த எலக்ட்ரிக்கல் நேச்சர் மின்தன்மை என்றது உண்மையிலேயே சடப்பொருட்களில இருக்குதா இல்லையான்னு ஒரு குழப்பம். மின்தன்மை என்றது சடப்பொருட்களில இருக்குதா இல்லையான்னு குழப்பம். அப்ப அதை பற்றி தான் எங்களுக்கு ஒரு ஆள் கருத்து தெரிவித்தவர். யார் என்று அவரை பார்த்தீங்கள் என்றால் அவர் தான் எங்கண்ட யார் ஜி ஸ்டோனி. ஜி ஸ்டோனி தமிழ்ல எழுதுறா சொன்னால் என்ன வரப்போது எங்களுக்கு இவர் என்ற கருத்து ஜி ஸ்டோனி என்று என்ன செய்யும் எங்களுக்கு வந்து கொள் ஸ்டோனி என்று கதைப்பாங்க. சரி அப்ப இவர் என்னத்தை செய்தவர் அப்படி ஜி ஸ்டோனி என்னத்தை செய்தவர் இவர்தான் சொன்னவர் என்னண்டு உண்மையிலேயே சடப்பொருட்கள்ல காணப்படுற அடிப்படை துணிக்கைகள் என்ற தன்மையை பற்றி என்ன செய்யறார் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். சரி ஸ்டோனி என்று கதைப்பாங்க இல்லை தமிழ் ஸ்டோனி என்று கதைப்பாங்க. சரி உண்மையான சரியான டேர்ம்ஸ் என்று பார்த்தீங்களன்னு சொன்னால் ஸ்டோனி என்று சொல்லுவாங்க ஸ்டோனி. சரி அப்ப இவர் என்னத்தை எங்களுக்கு சொன்னவர் அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மின்னை காவும் அடிப்படை அலகு. மின்னை காவும் அடிப்படை அலகு அது என்னன்னு சொன்ன இலத்திரன். சரி இலத்திரன் என்று சொன்ன கவனமா பாருங்க. மின்னை காவும் அடிப்படை அலகு இலத்திரன். அப்ப இலத்திரன் என்ற பெயரிட்டவர் யார்? அப்ப உண்மையிலேயே பெயரிட்டவர் யாருங்கண்ட ஸ்டோனி. பெயரிட்டவர் யாருங்கண்ட ஸ்டோனி தான் என்ன செய்யறது இலத்திரனை பெயரிட்டவர். அவன் உண்மையா இலத்திரனை கண்டுபிடிச்சதா
ஜே தாம்சன் தான் இலத்திரனை கண்டுபிடிச்சது. அது பின்னால பார்ப்போம். உண்மையிலேயே அந்த இலத்திரனை பேரிட்டது யாருன்னு பார்த்தால் ஸ்டோனி. சரி, ஸ்டோனி தான் என்ன செஞ்சது, பேரிட்டவர். சரி, மின்னைக்காவும் அடிப்படை அழகு தான் என்னது, இலத்திரன் என்று செய்து சொல்லி போட்டு போனேன். அப்ப இவர் சொல்லி போட்டு போயிட்டார். உண்மை இதுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை, பரிசோதனை சான்றுகளும் இல்லை, எந்த ஒரு ஆதாரங்களும் என்ன செய்யப்படையில உண்மையிலேயும் கிடைக்கப்படையில. அப்ப இது சம்பந்தமாக ஒரு பேசிக்கான ஒரு சின்ன விஷயம் குயிக்கா சொல்ல போறோம். சரி, இது அவ்வளவுக்கு பெரிய டீப்பாங்களுக்கு தேவையில்லை. அதனாலதான் என்ன செய்யணும், கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிக் கொள்றோம், கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. சரி, இந்த சடப்பொருட்கள் இல்ல மின்தன்மை காணப்படுகிறது என்பதுக்குரிய என்ன சான்றுகள். அப்ப என்ன சொல்ல போறோம்னு சொன்னால், இந்த சடப்பொருட்களில் மின்தன்மை காணப்படுகின்றது என்பதற்குரிய சான்றுகள். சரி, குயிக்கா சொல்ல போறோம். ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் நான் யாரில் கதைக்க போறேன் என்றால் திண்மம். இது நாங்கள் பேசிக்கா சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். சரி, என்னது இந்த சீப்பை நாங்கள் தலையில உறைஞ்சி போட்டு செய்ய பேப்பரை பிடிச்சா என்ன செய்யும், கவரும். அது என்ன ஒரு மின் தூண்டல். அப்ப என்ன செய்யறாங்க, ஏற்றங்கள் பரிமாற்றப்படுகிறது. இப்படி நாங்கள் என்ன செஞ்சு நாங்கள் படிச்சிருப்போம். சரி, அப்ப இங்க நாங்கள் என்ன முதலாவது கதைக்க போறோம்னு சொன்னால் ரப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் என்று கதைக்க போறோம். சரி, ரப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி முதலாவது என்ன செய்ய போறோம், கதைக்க போறோம். அதாவது என்ன ரப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னால் பாருங்க, சரி, ரப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்றுமே இல்லை. நான் என்ன செய்யறேன், ஒரு கிளாஸ் ரொட்டை எடுக்கிறேன். சரி, இது எங்கிட்ட என்னது, கிளாஸ் ரொட்டண்டா கண்ணாடி கோல். சரி, கண்ணாடி கோல் நான் என்ன செய்யறேன், எடுத்துக்கொள்றேன். இங்கால நான் என்ன செய்யறேன் என்றால் சில்க் பட்டு துணி. சரி, பட்டு துணி. சரி, பட்டு துணி எடுக்கல. இங்க என்ன நடக்க போகுது, உண்மையிலேயே கண்ணாடிக்கோள் என்ன ஏற்றத்தை பெற போகுது, உண்மையிலேயே கண்ணாடிக்கோள் பிளஸ் ஏற்றத்தையும் பட்டு துணி என்ன ஏற்றத்தையும் பெற போகுது, மைனஸ் ஏற்றத்தையும் என்ன செய்யுது, பெற்றுக்கொள்ளுது. அப்ப இந்த பட்டு துணியால நான் கண்ணாடிக்கோள் என்ன செய்யும் போது, உறைஞ்சும் போது கண்ணாடிக்கோள் பிளஸ் ஏற்றத்தையும் பட்டு துணி என்னத்தையும் மறை ஏற்றத்தையும் பெற்றுக்கொள்வது. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதே மாதிரி நீங்கள் என்னது, கண்ணாடி கோலையை எடுத்துக்கொண்டு கண்ணாடி கோலுக்கு பதிலாக இப்ப நீங்கள் என்ன கோல் எடுக்க போறீங்க, எபனைட் கோல் எடுக்க போறீங்க. எபனைட் கோல். சரி, எபனைட் ரோட். இங்க இதுக்கு பதிலாக என்ன சொல்லுங்க, கம்பளி துணி எடுக்க போறீங்க. இங்க பட்டு துணி எடுத்த மாதிரி இங்க என்ன எடுக்க போறீங்க, கம்பளி துணி, வூலன் க்ளோத்னு சொல்லுவாங்க, வூலன் க்ளோத். இங்க என்ன செய்யும்டா, எபனைட் கோல் என்ன ஏற்றத்தை பெறப்போகுது, மறையேற்றத்தையும் கம்பளி துணி என்ன ஏற்றத்தையும் பெறப்போகுது, நேரேற்றத்தையும் என்ன செய்யும், பெறப்போம். சரி, அப்ப என்ன செய்யுது, எபனைட் கோல கம்பளி துணி கொண்டு நாங்கள் உறைஞ்சும் போது கம்பளி துணி நேரேற்றத்தையும் எபனைட் கோல் மறையேற்றத்தையும் பெற்றுக்கொள்வது. அப்ப இங்க பாருங்க, ஏற்றங்கள் என்ன செய்யப்படுது, பரிமாற்றப்படுகிறது. அப்ப என்ன செய்தது, இப்ப எங்களுக்குரிய மேட்டர்ஸ்ல சடப்பொருள் என்ன காணப்படுதுன்னு நான் சொல்லலாம், மின்தன்மைக்குரிய. மின்தன்மை என்றது என்ன, உண்மையில மின் என்றது என்ன, ஒரு ஏற்றங்கள் பாஞ்சாதான் நாங்க மின்னோடும். இப்ப எங்களுக்கு கரண்ட் வருதுன்னு சொன்னால் அங்க என்ன செய்யப்படுது, ஏற்றங்கள் பாஞ்சு கொண்டு இருக்கு. அந்த ஏற்றத்தின் நகரின் மூலம் தான் கரண்ட் என்ன செய்யப்படுது, மின் உற்பத்தியாக்கப்படுது. அப்ப இங்க ஏற்றங்கள் இருக்குதுன்னு சொல்றதால நாங்க மின்தன்மை இருக்குதுன்னு செய்யறோம், உறுதிப்படுத்தி கொள்ளுறோம். சரி, அடுத்தது யாருல கதைக்க போறோம்னு பாத்தீங்களா, திண்மம் பார்த்தாச்சு. அடுத்தது திரவம். திரவத்துல நாங்கள் பாய்க்க போறது உண்மையா எலக்ட்ரோலைசிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். எலக்ட்ரோலைசிஸ் என்னது உண்மையா, மின் பகுப்பு. சரி, மின் பகுப்பு. மின் பகுப்புலையும் நாங்கள் ஈஸியா ஒரு ஆளை பார்க்க போறோம், யாருண்டால் உண்மையா செப்பு சல்பேட் மின் பகுப்பை பற்றி குயிக்கா இருக்க பார்த்துக்கொள்ளும். செப்பு சல்பேட் நான் எடுக்கணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கொள்றேன், செப்பு சல்பேட்டை கருதி கொள்றேன். சரி, அப்ப என்ன செய்ய போறோம், ஒரு முகவை எடுக்க போறோம். அந்த முகவைக்குள்ள என்ன செய்ய போறோம், எங்களுக்கு சரி, முகவைக்குள்ள ரெண்டு கோல் என்ன செய்யறோம், அமுழ்த்தி வைக்கிறோம். ரெண்டு கோல் என்ன செய்யறோம், அமுழ்த்தி வைக்கிறோம். இந்த இதுக்குள்ள என்ன எடுத்து வச்சிருக்க போறோம், சொல்யூஷன்ஸா நாங்கள் எடுத்து வச்சிருக்க போறது CuSO4 aqueous. சரி, அப்ப இந்த சுவிட்சை நான் என்ன செய்ய போறேன்,
வெளியில புறச்சுட்டினோடு இணைக்கிறேன். புறச்சுட்டினோடு என்ன செய்யறேன் எங்களுக்கு நான் இணைச்சு கொள்றேன். இங்க பயன்படுத்துற கோல் ரெண்டுமே என்ன கிராஃபைட் ரோட், அதாவது கார்பன் தான் என்ன செய்யறேன் நான் இங்க ரெண்டையுமே நான் பயன்படுத்துறது உண்மையா என்ன கோலை தான் பயன்படுத்துறேன் கிராஃபைட் கோலா கிராஃபைட் ரோட் பயன்படுத்தி கொள்றோம். சரி பிளஸ் முனையோட இணைக்கப்பட்டது இது பிளஸ் இவர் மைனஸ். அப்ப பிளஸோட எலக்ட்ரோலைசிஸ்ல மின் பகுப்புல உங்களுக்கு தெரியும் பிளஸ் தான் என்னவா இருக்கும் அனோட்டா இருக்கும், மைனஸ் என்னவா இருக்க போகுது கேதோட்டா இருக்கும் மின் பகுப்புல. சரி அப்ப CuSO4 equals. அப்ப இந்த CuSO4 equals உண்மையிலேயே இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்ன அயன்கள் இருக்கும். CuSO4ல இருந்து வந்த Cu2 பிளஸ் SO4 2 மைனஸ் கரைசல் என்றபடியால எங்களுக்கு அங்க நீர் இருக்கும். ஸோ H பிளஸ் இருக்க போற OH மைனஸ் செய்வர் காணப்படுவர். அப்ப இங்க ரியாக்ஷன்ஸ் நடக்குது என்னென்ன பாத்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே கேதோட் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இது நீங்க முந்தி படிச்சிருப்பீங்க டேபெட்ஸ் தானே. ஸோ முதல் படிச்சிருப்பீங்க, நாங்கள் பிறகு படிப்போம் மின் ரசாயனம் என்ற ஒரு பாடம் பெறும் அங்க படிப்போம் கேதோட் ரியாக்ஷன். கேதோட் ரியாக்ஷன் கேதோட்டில் எப்பவுமே என்னதான் நடக்க போகுது உண்மையிலேயே ரிடக்ஷன், அதாவது தாழ்த்தல். இதுல உண்மையா என்னதான் நடக்கும் தாழ்த்தல் தான் நடைபெறும். சரி அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்க Cu2 பிளஸ் எக்வஸ்ன்றது ரெண்டு இலத்திரனை பெற்று என்னவா மாறுறார் Cu சொல்லிட்டா. அதே மாதிரி அனோட் ரியாக்ஷன் அனோட்டில் ஆல்வேஸ் என்னதான் நடக்க போகுது ஆக்சிடேஷன், அதாவது ஒக்சியேற்றம். ஒக்சியேற்றம் யார் இங்க ஒக்சியப்படப்படாருன்னு சொன்னால் இங்க இருக்கிற OH மைனஸ் என்றது என்னவா மாற்றம் அடைகிறார் என்றார் நீர் மூலக்கூறாகவும் O2 மூலக்கூறையும் படிவிடுகிறார். அப்ப நான் சமப்படுத்துறதுக்காக நாங்கள் சமப்படுத்தினா 4 OH மைனஸும் 2 தண்ணியும், அதாவது என்ன வரப்படுத்தது 4 இலத்திரனும் என்ன செய்வார் எங்களுக்கு வந்து கொள்ள போகிறார். இது எங்களுக்கு சாதாரணமான விஷயம். அப்ப இவர் என்னது எக்வஸ் H2 என்னது லிக்விட் O2 என்னது கேஸ். பிசிக்கல் ஸ்டேஜ் போடலையோ நோ மேக்ஸ், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பௌதிக நிலை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எது எங்களை எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டுக்கு. சரி அப்ப இது எங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி இது ஒரு மின் பகுப்பு. அதே மாதிரி வேற இல்லையான்னு கேட்டா இருக்கு. எங்களுக்கு என்ன நாங்கள் படிக்கிற ஆக பேசிக்கா படிக்க என்னது மின் ரசாயன கலங்கள். சரி மின் ரசாயன கலங்கள் ஒன்று இருக்குது. மின் ரசாயன கலத்திலையும் என்ன நடக்குது இதே செட்டப் தான் என்ன செய்யுது நடக்குது. என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஓகே ஒரு மின் ரசாயன கலத்தை எடுக்குது. மின் இரசாயன கலம். சரி அப்ப முதல் பார்த்தது மின் பகுப்பு. சரி மின் பகுப்புன்ற ஒரு விஷயத்தை நான் என்ன செஞ்சேன்னா பார்த்தேன். இப்ப என்ன செய்யறேன் மின் ரசாயன கலம்ன்றதை பார்க்க போறேன். சரி ஓகே இதுக்கு நான் என்ன செய்யறேன் சிம்பிளாகவே உங்களுக்கு என்ன செய்யணும் போட்டுக்கொள்றோம். உண்மையா இங்க என்ன செய்யலாம் நாங்கள் உப்பு பாலம் என்ற ஒரு விஷயத்தை என்ன செய்வோம் நாங்கள் போட்டு கரைக்கிறது வளமை. நான் இப்போ விளங்கப்படுத்தணும் இருக்கா குயிக்காக என்ன செய்யணும் இருக்கா சும்மா சாதாரணமா விளங்கப்படுத்தணும்னு பார்த்துக்கொள்ளும். சரி அப்ப நான் உப்பு பாலம் இல்லைன்ற வழியா நான் என்ன செய்யணும் இதை உண்மையிலேயே ஒரு பங்கு ஒரு மென்சவின் கூட பிரிச்சு விடுறேன். சரி ஓகே சரி இங்க நாங்க என்ன செய்யணும் வோல்ட் மானி ஏதோ ஒரு மானி என்ன செய்வோம் வெப்பம். சரி இலத்திரன் இங்கே இருந்து ஓடுறாருண்டு வெப்பம். அதுக்கு ஆப்போசிட்ல என்ன செய்யும் எங்களுக்கு தெரியும் கரண்ட் என்ன செய்ய போகுது எங்களுக்கு ஓட போகுது. இது இலத்திரன் பாய்ச்சலா இருக்க போகுது கரண்ட் பாய்ச்சலா இருக்க போகுது. சரி நான் இப்ப யாரை எடுத்துக்கொள்றேன் என்றால் சட்டெண்ணையும் செப்பையும் எடுத்துக்கொள்றேன். சட்டெண்ணையும் செப்பையும் எடுத்துக்கொள்றோம். அப்ப இலத்திரன் மின் ரசாயன கலத்திர இலத்திரன் எங்கிருந்து வலிக்கிறாரோ அவர் தான் என்னவா இருப்பார் அனோட்டா இருப்பார். அனோட்டா இருப்பார். சரி அப்ப அனோட் அப்போ அங்க அனோட் என்னவா பார்த்துனாங்க மின் பகுப்பு கலத்துல பிளஸ், ஆனால் மின் ரசாயன கலத்துல மைனஸ். கவனம் அதை மட்டும் புல விட்டுறாதீங்க. இதுல சில பேர் குழம்பிக்கொண்டே இருக்கிறது. கேதோட் என்னவா இருக்க போது பிளஸ். ஆனால் உண்மையிலேயே அனோட்டில் என்னதான் நடக்கும் எப்பவுமே அது மின் ரசாயன கிழமை இருந்தான்னு மின் பகுப்பு கிழமை இருந்தான்னு எப்பவுமே அனோட் ஆக்சிடேஷன் கேதோட் என்னது ரிடக்ஷன் தாழ்த்தல் தான் நடைபெறும். அதுல எந்த விதமான மாற்றமும் நடக்க போறது இல்லை. அப்ப இங்க என்ன நடக்குது அனோட் ரியாக்ஷனை பார்த்தோம்னு சொன்னால் இங்க அனோட்ல என்ன நடக்க போகுது ஆக்சியேற்றம். செட்டன் சொல்லிட்டது செட்டன் 2 பிளஸ் எக்வஸ் பிளஸ் 2 இலத்திரன். அதே மாதிரி
கேதோட் ரியாக்ஷனிலையும் எங்களுக்கு என்ன நடக்க போகுது? Cu2 plus aqueous என்றது ரெண்டு இலத்திரனை வாங்கி Cu சொல்லிட்டான செய்து தாழ்த்தல் அடையுது. சரி, Cu சொல்லிட்டான செய்து எங்களுக்கு தாழ்த்தல் அடையுது. அப்ப இது எங்களுக்கு நார்மலான விஷயம். சரி, இப்ப இதுக்குள்ளேயே எங்களுக்கு வேற விதமான தாக்கங்களும் என்ன செய்யும் எங்களுக்கு நடைபெறும். இதுக்கு நாங்க H2SO4 aqueous போட்டிருந்தோம்னு சொன்னால் அங்கே என்ன மாதிரி நடக்கும் என்ற விஷயம் எல்லாம் பேர் நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு பிறகு பார்த்து கொள்ளுவோம். இது பேசிக்கா மின் ரசாயன களத்துல ஒரு தன்மையை பற்றி நாங்க என்ன செய்வோம் கதைச்சு கொள்ளுவோம். அப்ப என்ன செய்ய திண்மம் பார்த்தாச்சு, திரவம் பார்த்தாச்சு. அடுத்ததுதான் நாங்கள் பார்க்க போறது உண்மையா யாரை பற்றி எங்களுக்கு வாயு சம்பந்தமானது. அடுத்ததான் பார்க்க போறது என்னது உண்மையா வாயு சம்பந்தமானது, கேஸ். சரி, வாயு நிலை. வாயு நிலையில என்னண்டு சரி. அப்ப இந்த வாயு நிலையை பற்றி நாங்கள் கதை கேட்கலதான் ரெண்டு விதமான கருத்துக்களை பற்றி கதைக்க போறோம். ஒன்று என்னதுங்க கதோட்டு கதிர் பரிசோதனை. சரி, ரெண்டாவது நேர்கதிர் பரிசோதனை. ரெண்டு பரிசோதனை பற்றி நாங்கள் என்ன செய்ய போறோம் இங்க தான் கதைக்க போறோம். இது நாங்க கதைக்க போறது கேதோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் பாசிட்டிவ் ரே எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி கதைக்க போறோம். சரி, கேதோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட், அதே மாதிரி எங்களுக்கு யாரை பற்றி பாசிட்டிவ் ரே எக்ஸ்பெரிமெண்ட். சரி, கதோட்டு கதிர் பரிசோதனை, கதோட்டு கதிர் பரிசோதனை. அடுத்தது நாங்கள் கதைக்க போறது நேர்கதிர் பரிசோதனை. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் கதைக்க போகிறோம். சரி சரி, அதுல நாங்கள் ஃபர்ஸ்ட் யாரை பற்றி கதைப்போம்? கேதோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்ல பற்றி கதைப்போம். சரி, உண்மையா அந்த கேதோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னென்று கதைப்பாங்க? மின்னிறக்க குமிழ் பரிசோதனை என்றும் கதைப்பாங்க. அதாவது டிஸ்சார்ஜ் பல்ப் எக்ஸ்பெரிமெண்டல் என்றும் கதைப்பாங்க. தெரிஞ்சு வச்சிருவோம், அறிவுக்கு தெரிஞ்சு வச்சிருவோம். சரி, இதை நாங்கள் என்னென்ன கதைக்க போறோம்? உண்மையிலேயே கேதோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் என்று கதைக்கலாம், அல்லது மின் இறக்க குமிழ் பரிசோதனை கதைப்பாங்க. டிஸ்சார்ஜ் பல்ப் எக்ஸ்பெரிமெண்டல் என்று கதைப்பாங்க. சரி, டிஸ்சார்ஜ் பல்ப் எக்ஸ்பெரிமெண்ட். சரி, டிஸ்சார்ஜ் பல்ப் எக்ஸ்பெரிமெண்ட் இப்படியும் என்ன செய்வாங்க கதைச்சு கொள்வாங்க. சரி, அப்ப இது என்னன்னு தான் நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். சரி, இது என்னன்னு என்ன செய்ய போறோம் இப்ப நாங்கள் பார்த்து கொள்ள போற விஷயம். சரி, அதுக்கு ஒரு சின்ன செட்டப். சரி, அதுக்கு ஒரு சின்ன செட்டப் ஒன்று நாங்கள் செய்ய போய்க்க. பெருசா படங்கள் எல்லாம் என்ன செய்ய தேவையில்லை. அவ்வளவுத்துக்கு நான் சரி கொமனா நான் என்ன செய்யறேன் படத்தை போட்டு கொள்றேன். இதுக்கு அந்த டியூப் பண்றது உண்மையா அதுல ஷேப்ஸ் எல்லாம் வித்தியாசமான ஷேப்ஸா இருக்கும். நான் படம் நார்மலா தான் என்ன செய்யறேன் போட்டு கொள்றேன். சரி, படம் என்றது நான் என்ன செய்யறேன் உண்மையிலேயே நார்மலா தான் போட்டுக்கொள்ள போகிறேன். சரி, இதுல இன்னொரு செட்டப்பும் வரும். தூண்டி என்ற ஒரு செட்டப் என்ன செய்யும் வந்து கொள்ளும். இப்படி ஒரு பாக்ஸை போடுவோம். சரி, ஓகே. இங்க நான் உண்மையா எடுக்கிறது என்னது 10-4 வோல்டேஜ் தான் என்ன செய்வோம் எடுத்துக்கொள்ளுவோம். சரி, உள்ளுக்கு நான் சில பேர் எடுக்கிறேன். சரி, ஓகே. இப்படியான ஒரு செட்டப் எடுக்கிறோம். சரி, இந்த செட்டப் எடுக்கல அடுத்தது இதுல எங்களுக்கு சின்ன ஒரு மாற்றம். இந்த மாற்றங்கள் செய்யக்கலையே கவனமா பாருங்க என்னத்தை அப்படி மாற்றம் செய்யறேன்னு என்று சொல்லி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா விளங்கிடும். சரி, இது எங்களுக்கு நார்மலா பாருங்க. இது வலியுறிஞ்சும் பம்பி. வலியுறிஞ்சும் பம்பி இதை நாங்கள் என்ன கதைக்க போறோம்? தூண்டி என்ன செய்ய போறோம் கதைக்க போறோம். சரி, அப்ப இதுல நான் ஒரு ஆள் என்ன செய்யறேன் மைனஸோடு இணைக்கப்பட்ட ஆள் நாங்கள் கதைக்க போறோம். இந்த சைடு யார் எங்களுக்குரியது? கேதோட் பகுதி. இந்த பகுதி யார் எங்களுக்கு உண்மையிலேயே? ஆனோட் பகுதி. சரி, கேதோட் பகுதி, ஆனோட் பகுதி. அப்ப இந்த செட்டப்பை தான் முதலாவது என்ன செய்யறாங்க எங்களுக்கு மேற்கொள்றாங்க. ரெண்டு முனையும் அடைக்கப்பட்ட ஒரு குழாயை எடுத்து அதை என்ன செய்யறோம் இதுல உண்மையா என்ன செய்யப்பட்ட பண்ணா ஒரு
இதை போட்டிருப்போம். ஒரு என்னதை போட்டிருக்க போறோம்னு சொன்னால் ஒரு திருகு மாதிரி ஒன்று போட்டிருப்போம். சரி, ஏன் வலியுறிஞ்சும் பம்பு எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற போதுதான் என்ன செய்யும், அதுக்குள்ளுக்கு இருக்கிற வழியை என்ன செய்ய போறோம், அகற்ற போகிறோம். சும்மா என்ன செய்யறேல, அகற்றுறேல. சரி, சும்மா என்ன செய்யறேல, எங்களுக்கு அகற்றி கொள்றதில்லை. சும்மா அகற்றி அதுல எந்த ஒரு பிரியோசனமும் எங்களுக்கு என்ன செய்ய போறது இல்லை, வரப்போறது இல்லை. அப்ப முதலாவது இப்படியெல்லாம் செய்து போட்டு எதிரெதிர் முனைகள் என்ன செய்ய போறோம், கேதோட்டு அனோட்டு என்ற செட்டப் என்ன செய்யறோம், கொண்டு வந்து வச்சுக்கொள்றோம். சரி, இந்த வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னால் பிரஷரை என்ன செய்ய போறோம்னு சொன்னால் குறைச்சு கொண்டு வரப்போறோம். பிரஷரை என்ன செஞ்சு வரப்போறோம், உண்மையிலேயே குறைச்சு கொண்டு வரப்போறோம். உயர்வு. அப்ப இங்க ரெண்டு நிபந்தனை, பிரதானமாக ரெண்டு நிபந்தனை நாங்கள் பயன்படுத்துவோம். என்னண்டு, உயர் மின்னழுத்தம், அதான் ஹை வோல்டேஜ், தாழ் அமுக்கம். சரி, உயர் மின்னழுத்தமும் தாழ் அமுக்கமும் என்ற ஒரு கன்செப்ட் என்ன செய்ய போறோம், பயன்படுத்த போறோம். தாழ் அமுக்கம்ன்றது 0.01 மில்லிமீட்டர் ரசம்ன்றது, உயர் மின்னழுத்தம்ன்றது 10 வோல்டேஜ் என்றதும் என்ன செய்ய உண்மையிலேயே பயன்படுத்த போறோம். சரி, அப்ப இந்த ஹை வோல்டேஜையும் என்ன செய்யறோம், தாழ் அமுக்கத்தையும் என்ன செய்ய போறோம், எடுத்துப்படும். அப்ப என்னென்ன இந்த தாழ் அமுக்கத்தை கொண்டு வர போறோம் என்று பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே முதல் இந்த செட்டப்பை செய்து வச்சிருக்க உள்ளுக்கு நிறைய என்ன செய்ய போது, வழித்துணிக்கைகள் காணப்படும். இந்த வழித்துணிக்கைகள் காணப்படையக்குள்ளேயும் எங்களுக்கு என்ன செய்யப்படும் என்றால், இப்படியான கதிர் என்ன செய்ய போகுது, ரே என்ன செய்ய போகுது, உருவாக்கப்பட போகுது. உண்மையான உருவாக்கம் படத்தான் போகுது. ஆனால் எங்களுக்கு தெரியாது, எங்களோட கண்ணுக்கு என்ன செய்யாது, புலப்படையில. அப்ப என்ன செய்தாங்க, உள்ளுக்கு இருக்கிற வழியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய ரிமூவ் பண்ணி கொண்டு வரீங்க. ரிமூவ் பண்ணி கொண்டு வரைக்குள்ள, அதாவது வழி அகற்ற அகற்ற என்ன செய்யப்படும், உள்ளுக்கு ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தின் அளவு என்ன செஞ்சு வரும், குறைஞ்சு வரும். அதான் தாளமுக்கம். தாளமுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வர 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 ஒரு கட்டத்துல உண்மையிலேயே என்ன கலர்னு பார்த்தா ப்ளூவிஷ் வயலட் என்ற மாதிரி, அதாவது என்ன, நீலம் சேர் ஊதா, அதாவது ப்ளூவிஷ் வயலட் என்ற நீலம் சேர் ஊதா மாதிரியான ஒரு பீம் என்றது, ஒரு என்ன செய்ய போறோம், கதிர் என்றது கேத்தோட்டில இருந்து மைனஸ் பகுதியில இருந்து நேர்பகுதியை நோக்கி என்ன செய்யப்படுது, உருவாக்கப்படுறது அவதானிக்கப்படுது. உருவாக்கப்படுறது என்ன செய்யுது, அவதானிக்கப்படுது. சரி, அப்ப இது என்ன செய்யப்படுது, அவதானிக்கப்பட்டது போய் இந்த கிளாஸ் இந்த முனையோட, இந்த கிளாஸ் இந்த முனையில வந்து மோதப்படும் போது, சாரி, கிளாஸ் இந்த முனையோட மோதப்படும் போது எங்களுக்கு என்ன கலரா எங்களுக்கு ஃபார்ம் பண்ணப்படுதுண்டா, பச்சை கலர் போட்டோன்ஸ் என்ன படுதுன்னா எங்களுக்கு எமிட் பண்ணப்படுது. பச்சை கலர் போட்டோஸ் எங்களுக்கு என்ன செய்யப்படுது, எமிட் பண்ணப்படுது. அப்ப எமிட் பண்றதை வச்சுக்கொண்டு ஒரு முடிவுக்கு என்ன செய்ய போயிடும், காணப்பட போயிடும். ஏதோ முடிவுக்கு என்ன செய்யப்படும், வர போயிடும். சரி, அப்ப என்ன சொல்லணும் என்றால், இந்த கதோட்ரே என்றது எப்ப ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுண்டா, உயர் அழுத்தத்திலையும் தாளமுக்கத்திலையும் தான் உருவாக்கப்படுது. அதாவது உருவாக்கப்படுதுன்னு எங்களுக்கு என்ன, எங்கண்ட கண்ணுக்கு விசிபிள் ஆகுது. முதலே உருவாக்கப்பட்டது தெரியல. அப்ப வழி அகற்றி அகற்றி தாளமுக்கத்தை கொண்டு வரைக்கும் குறிப்பிட்ட இந்த தாளமுக்கம் வந்ததும் எங்களுக்கு என்ன செய்யப்படுது, எங்களுக்கு விசிபிள் ஆகுது. அதே நேரம் என்ன செய்யுது, அது ஒரு ப்ளூவிஷ் வயலட் பீம் மாதிரி என்ன செய்யுது, எங்களுக்கு தென்படுகுது. அதே நேரம் அது என்ன செய்யுது, எங்கள்ட கண்ணாடியின் போல போய் ரீச் பண்ணிக்கல, கிரீன் கலரா இருக்குது. என்னது, கிரீன் கலரா எமிட் பண்ணுது, போட்டோன்ஸ் என்ன செய்யுது, எமிட் பண்ணப்படுது. என்ன செய்யறது நாங்கள் சொல்லி முடிக்கிறோம். சரி, சொல்லி முடிக்கணும். சரி, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, அப்ப உண்மையிலேயே எங்களுக்கு அந்த கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லியிருக்கில்ல, ஒரு கலரா தெரியுது தானே. கலரா தெரியுதுன்னு சொன்னால் அது எங்கள்கிட்ட விசிபிள் ரேஞ்சுக்குள்ள வந்தா தான் எங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். விசிபிள் ரேஞ்சுக்குள்ள வந்தா தான் எங்களுக்கு என்ன செய்யும், தெரிய போகுது. விசிபிள் கலர் விப்ஜியோர் ரேஞ்சுக்குள்ள வரும். சரி, அப்ப அது 400 தொடக்கம் 700 750 நானோமீட்டர் என்று கதைப்பாங்க. அந்த இதுக்கு வரைக்குள்ளதான் எங்களுக்கு தெரிய போகுது. சொன்ன விஷயம் தானே, இதுதான் கதை. அப்ப இந்த கதோட்ரே எக்ஸ்பெரிமெண்ட், டிஸ்சார்ஜ் பல்ப் எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையா முதல் செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, யாருங்க, சர் வில்லியம் குரூக்ஸ் என்றவர் தான் என்ன செய்தவர், உண்மையிலேயே செய்து கொண்டவர். சர் வில்லியம் குரூக்ஸ் என்றவர் தான் செய்து கொண்டவர். சர் வில்லியம் குரூக்ஸ் என்பவர் தான் என்ன செய்த இந்த பிராக்டிகலை மேற்கொண்டவர். சரி, அதனாலதான் இந்த குழாய் நாங்க பயன்படுத்தி இந்த குழாயை என்ன குழாய் என்று கதைக்கிறோம், குரூக்ஸ் குழாய்.
குரோக்ஸ் லா என்னன்னு செய்ய நாங்கள் அழைச்சு கொள்றோம். சரி, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அப்ப இதைத்தான் அவர் என்ன செய்தவர், பேசிக்கா அடிப்படையில் எங்களுக்கு செய்து கொண்டவர். ஓகே தானே? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இந்த பிராக்டிக்கல் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கா? No, sir. ஓகே தானே? சரி, அப்ப இதுக்கு பிறகுதான் உண்மையிலேயே யார் எங்கண்ட தாம்சன் உண்மையா பல ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு, உடனே எல்லாம் இல்லை, இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகுதான் யார் எங்கண்ட தாம்சன், ஜே தாம்சன் தானே, தாம்சன் என்ற ஒரு விஞ்ஞானி சரி என்னத்தை சொல்றாருன்னு சொன்னால் சின்ன விஷயம் ஒன்று வந்து சொல்றார். சரி, அதாவது என்னன்னு சொன்னார், இந்த கதோட் கதிர்கள் என்றது. சரி, இந்த கதோட் குழாயில மேற்கொள்ளப்படும் இந்த கதிர்களுக்கு தான் நாங்கள் என்ன பெயர் வைக்கிறோம், கதோட் ரேஸ். கதோட் ரேஸ் என்ற ஒரு பெயர் என்ன செய்யறோம் நாங்கள் வச்சுக்கொள்றோம். இந்த கதோட் கதிர்கள் என்றது மின்புலம் அல்லது காந்த புலத்தை பிரயோகிக்கப்படும் போது, சரி, மின்புலம் அல்லது காந்த புலகத்தை பிரயோகிக்கும் போது என்ன செய்யப்படக்கூடியது, டிஃப்ளெக்டட், அதாவது என்ன செய்யுது, திசை திரும்பக்கூடியது அல்லது திசை மாற்றப்படக்கூடியது என்ற ஒரு கருத்தை என்ன செய்கிறார் இவர் கொண்டு வந்து முன்வைக்கிறார். கருத்தை என்ன செய்கிறார், கொண்டு வந்து முன்வைக்கிறார். சரி, அப்ப இதுல முதலாவது விஷயம் அவர் என்ன செய்தவன்னு சொன்னால் எங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின்புலத்தை கொண்டு வந்து வைக்கிறார். சரி, மின்புலத்தை கொண்டு வந்து வைக்கிறார். மின்புலத்தை வைக்கிறாருன்னு சொன்னால் இப்போ ஒரு கதோட் கதிரை நாங்கள் டக்கணும் ஒரு சின்ன குயிக்காக சரி, அதுல எல்லாம் கூட மினக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. பட் உங்களுக்கு எல்லாமே சொல்லணும்ன்றதுக்காக நான் சொல்லிக்கொண்டே போறேன். சரி, ஓகே, இப்படியான ஒரு செட்டப் என்ன செய்யறேன், நான் உருவாக்கி கொள்றேன். சரி, ஓகே, இதை வழியில நாங்கள் என்ன செய்யறோம், எடுத்து இதுல நான் என்ன செய்ய போறேன், ஒரு மின்புலத்தை நான் என்ன செய்யறேன், உருவாக்குறேன். சரி, ஓகே, மின்புலத்தை உருவாக்குறேன்னா இங்க மைனஸை நான் எடுத்துக்கொள்றேன். சரி, அதே நேரம் மேலே என்ன செய்யறேன், இவருக்கு ஆப்போசிட்டா மேல பிளஸ் என்ற ஒரு ஆள் என்ன செய்யறேன், உருவாக்கி கொள்றேன். அப்ப எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இதுல நான் என்ன எடுக்கிறேன், மைனஸ் முனையை எடுக்கிறேன், இங்க பிளஸ் முனையை எடுக்கிறேன். சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் கதோட் கதிர் என்றது உண்மையாலே அது உண்மையா என்ன ஏற்றத்தை கொண்டாள்னு சொன்னால் ஒரு மறையேற்றத்தை கொண்டால். கதோட் கதிர் என்றது உண்மையிலேயே என்ன ஏற்றத்தை கொண்டால் மறையேற்றம் கொண்ட ஒரு துணிக்கியா தான் என்ன செய்யுது கருதுறோம். சரி, அப்ப இந்த மறையேற்றம் கொண்ட துணிக்கின்றது, சரி, மறையேற்றம் கொண்ட துணிக்கை என்றது என்ன செய்யப்படும், எதிர்முனையை நோக்கி, அதாவது எதிர் ஏற்றத்தை நோக்கி தான் கவரப்படும். நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று கவரும். அப்ப இவர் மறையேற்றம் கொண்ட துணிக்கை என்றதால இவர் என்ன செய்கிறார், நேர்பக்கம் போப்பார். இது எங்களுக்கு தெரியும், முதலே இப்ப நாங்க படிச்சிட்ட முடியாத சொல்லுவோம். ஆனால் அந்த டைம்ல என்னென்னு கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் இந்த துணிக்க இப்படி வலிக்கிட்ட அந்த பீம் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் இப்படியே பிளஸ் பக்கம் என்ன செய்கிறார், திசை திரும்பி போறார். பிளஸ் பக்கம் என்ன செய்கிறார், திசை திரும்பி போய்கொள்றார். சரி, பிளஸ் பக்கம் என்ன செய்கிறார், திசை திரும்பி போகிறார். சரி, அப்ப என்னன்னு சொல்றாங்க, பிளஸ் பக்கம் போகணும் என்றால் அந்த துணிக்கை, அதுல இருந்து வெளிக்கிடப்பட்ட துணிக்கை என்ன ஏற்றம் கொண்டதா இருக்க வேணும், மறை ஏற்றம் கொண்டதாக இருக்க வேணும் என்றொரு இதுக்கு வராங்க. சரி, ஓகே. இரண்டாவது என்னது, காந்த புலம். இரண்டாவது என்ன செய்யறாங்க, காந்த புலம் என்ற ஒரு சென்டப்புக்குள்ள வராங்க. சரி, இதுவும் ஒரு குட்டி விஷயம்தான். இதை நான் படத்தை நான் நோமலா தான் போட்டுக்கொள்றேன்னா திருப்பி சொல்றேன், படத்தை நான் நோமலா தான் என்ன செய்யறேன், போட்டுக்கொள்றேன். சரி, படத்துல நான் அவ்வளோ மீனக்கடையில் கொஞ்சம் குயிக்கா அந்த ஷேப்பை குயிக்கா போட்டு நான் போய்கொள்றேன். சரி, இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இங்க என்ன செய்யறாங்க, காந்த புலத்தை உருவாக்குறாங்க. இது வடக்கு முனை, அதாவது நோர்த் போல், இது என்னது சவுத் போல். அப்போ உங்களுக்கு காந்த புலம் எங்கே இருந்து எங்க நோக்கி இருக்குன்னு தெரியும், நோர்த் டு சவுத்தா என்ன செய்ய போகுது எங்களுக்கு காணப்பட போகுது, நோர்த் டு சவுத்தா என்ன செய்யும் எங்களுக்கு காணப்பட போகுது. அப்ப இங்க என்ன செய்யப்பட போகுது, இதுல நாங்கள் போடும்போது இந்த கதிரானது, கதோட்டு கதிரானது இந்த காந்த புலத்துக்கு செங்குத்தாக, இந்த காந்த புலத்துக்கு என்ன செய்யுது எங்களுக்கு உண்மையிலேயே செங்குத்தாக, இவருக்கு செங்குத்தாக,
இதை நாங்கள் 3Dல ஜோதிச்சு பார்க்கணும். அப்புறம் அதை 3D என்றதை கொண்டு வரதை கொஞ்சம் கஷ்டம் பண்ணபடியால் நான் இந்த புலத்தை இப்படி உருவாக்கிட்டு இவருக்கு செங்குத்தா என்ன செய்கிறேன், கதிரை போட்டுக்கொள்றேன். கதிரை என்ன செய்கிறேன், போட்டுக்கொள்றேன். சரி, அப்ப இந்த கதோட்ட கதிர்கள் என்றது காந்த புலத்துக்கு செங்குத்தான திசையில் முன்னோரி என்ன செய்ய போகுது, எங்களுக்கு திசை திரும்ப போகுது. சரி, அந்த காந்த புலத்துக்கு செங்குத்தான திசையில் பெர்பெண்டிகுலர் கதோட்ட ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் பெர்பெண்டிகுலர் டு த ஃபீல்ட் டைரக்ஷன். எங்கட மின் புலத்தின் திசைக்கு செங்குத்தான திசையில முன்னேறி திசை திரும்பும் என்ற ஒரு கன்செப்ட் என்ன செய்யறார், அவர் சொல்லிக் கொள்றார். அப்ப இது எங்களுக்கு பேசிக்கா அவர் சொன்னது சர் வில்லியம்ஸ் குரூக்ஸ் இந்த பிராக்டிக்கலை தாண்டி எங்கண்ட ஜே தொம்சன் வந்து இந்த கதோட்டு கதிர்கள் மின்புலம் காந்த புலத்தினால் திரும்பலடைய செய்ய இயலும் என்ற ஒரு கதத்தை செஞ்சு சொன்ன ஒரு விஷயம். சரி, ஓகே. இது சம்பவத்தோட கடைசியா இதுல தேவையான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது சம்பந்தமான பிராக்டிக்கல் சம்பந்தமான எல்லா விஷயமும் முடிஞ்சிடும். பேருந்து நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்கணும், அந்த கதோட் கதிரின்ற இயல்புகள் சம்பந்தமான விஷயத்தை குயிக்கான செய்யலாம், ஒரு 10 மினிட்ஸுக்கு அதை பேருந்து பார்க்கலாம். சரி, இப்ப இதுல எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கதிரை நாங்கள் அனுப்புறோம் தான். இந்த கதோட்டு கதிர்க்குள்ள அந்த குரூப் குழாய்க்குள்ள கதோரை நாங்கள் என்ன செய்யறோம், அனுப்புறோம். அதாவது சார்ஜ் பார்ட்டிகள் என்ன செய்யறோம், மின்புலம் அல்லது காந்த புலத்துக்கு அனுப்ப போறோம். வடிவா இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. MCQல சம்டைம் என்ன செய்யலாம், போடுறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு. சரி, ஒரு ஏற்ற துணிக்கையை என்ன செய்யும் போது நாங்கள் மின்புலம் அல்லது காந்த புலத்தினுள் செலுத்தும் போது அதன் விலகலின் அளவு, இந்த விலகலின் அளவுன்றது என்னது, டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன், அது எவ்வளவு கோணத்தின் ஊடாக திரும்புற. சரி, அதாவது டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன். சரி, டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன் என்றது எவ்வளவு கோணத்து, அதன் விலகலின் அளவு என்ன செய்கிறது, தங்கியுள்ள காரணிகள். சரி, என்னென்ன காரணிகள்ல தங்கி இருக்கும் என்று சொல்றான். அது முதலாவது நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்றால் அது பார்ட்டிக்கல் எவ்வளவு சார்ஜ், அதாவது துணிக்கையின் ஏற்றத்தின் அளவு. ரெண்டாவது துணிக்கையின் அந்த நாங்கள் செலுத்துற ஏற்ற துணிக்கையின் திணிவு. மூன்றாவது விஷயம் அந்த துணிக்கையின் வேகம். நாலாவது நாங்கள் பயன்படுத்துற புலம், அது மின்புலம் காந்தப்புலம் கொமனா நான் என்ன செய்யறேன், புலம் என்று கதைக்கிறேன். சரி, புலத்தின் வலிமை, ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபீல்ட் என்று கதைப்போம். சரி, அப்ப முதலாவது நாங்கள் சொல்ற விஷயம் என்னத்தை பற்றி கதைக்கிறோம், சார்ஜ் ஆஃப் பார்ட்டிகல். ரெண்டாவது மாஸ் ஆஃப் பார்ட்டிகல். தேர்ட் என்ன கதைக்க போறோம், velocity of particle. Fourth one, strength of field. பயன்படுத்துற புலத்தின் அளவு. சரி, அப்ப இவ்வளவு தான் என்ன செய்யப்போது, எங்களுக்கு மெயினா தங்க போற காரணிகள். சரி, அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதையும் சொல்லி விடுறேன். எங்களுக்கு மேஸ் கூடினா அதே நேரம் வெலோசிட்டி கூடினா, அதே மாதிரி சார்ஜ் கூடினா அதே நேரம் எங்கட ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கூடினா என்ன நடக்கும், மேஸும் வெலோசிட்டியும் கூடிச்சொன்னு சொன்னால், சரி, மேஸும் வெலோசிட்டியும் கூடி சென்றால் எங்களுக்கு உண்மையா டிகிரி ஆஃப்
டிஃப்ளெக்ஷன் என்ன செய்யும்னு சொன்னா டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் அதாவது குறைவடையும். மாஸ் கூடினாலும் எங்களுக்கு திரும்பலின் அளவு குறைவடையும், எங்களுக்கு வேகம் கூடினாலும் திரும்பலின் அளவு என்ன செய்யும் குறைவடையும். அதே மாதிரி சார்ஜின் நம்பர்ஸ் கூடினாலும் ஸ்ட்ரென்த் கூடினாலும் எங்களுக்கு என்ன செய்ய போகுது உண்மையிலேயே டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன் என்ன செய்யும் உண்மையிலேயே இன்க்ரீஸ் ஆகும். சரி, இன்க்ரீஸ் ஆகும். சரி சரி, இதுல லாஸ்டான விஷயம் இதை சொன்ன வேண்டாம், எங்களுக்கு கிளியரான விஷயம். சரி, இப்ப நான் என்ன செய்யறேன் இந்த புலத்துக்குள்ள சரி, அதாவது வடிவா கவனமா பாருங்க. சம பருமனுடைய புலம் சமனண்டா ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னது ஈக்குவல். சரி, ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்றது ஈக்குவல். அதே நேரம் செலுத்தப்படுற பார்ட்டிகல் வெலோசிட்டியும் என்னவா இருக்குது ஈக்குவல். சரி, ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவல், வெலோசிட்டியும் ஈக்குவலா இருக்கு. சரி, அப்படி நான் செலுத்தேக்குள்ள அவர் என்னத்தை நான் கதைக்க போறேன் டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன். டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன் வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. என்ன சொல்றோம்ன்றது சார்ஜ் பார்ட்டிகள் அதாவது ஏற்றம் கொண்ட துணிக்கை சரி சம ஏற்றமா தான் இருக்க போகுது. சரி, ஏற்றம் கொண்ட துணிக்கை சரி ஒரு ஏற்றம் கொண்ட துணிக்கை தான், வேற ஒன்றுமே இல்லை. ஒரு ஏற்றம் கொண்ட எந்த ஏற்றம் மட்டும் எனக்கு தெரியாது. ஏற்றம் கொண்ட துணிக்கையை நான் செலுத்துறேன். ஆனா செலுத்துற அந்த மின் புலமோ காந்த புலமோ எனக்கு எந்த புலமும் தெரியாது. அந்த புலத்தின் அளவு என்ன வேறு ஸ்ட்ரென்த் எல்லா இடத்துலயுமே ஈக்குவலா இருக்கு. நான் ரெண்டு இதை நான் பார்க்க போறேன். ரெண்டு துணிக்கையை பார்ட்டிகள் என்ன செய்ய போறேன் பார்க்க போறேன். சரி, இங்கே ஒரு ஏ என்ற ஒரு பார்ட்டிகள் அனுப்புறேன், இங்க பி என்ற ஒரு பார்ட்டிகள் அனுப்புறேன். சரி, ஏ என்ற பார்ட்டிகளும் ஒரு ஏற்றம் கொண்டது, பி என்ற பார்ட்டிகளும் ஒரு ஏற்றம் கொண்டது. ஆனால் ரெண்டையுமே ஒரே வேகத்தோட செலுத்துறேன், ஒரே புல வலிமை கொண்ட புலத்துக்குள்ள செலுத்துறேன். அப்பேக்கு இந்த டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன் நான் பார்க்க போறேன்னு சொன்னால் இது என்னத்துல தங்கி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் இ/எம் விகிதம், ஏற்றத்தின் கீழ் திணிவு விகிதத்துல தங்கி இருக்கும். சரி, இ/எம் விகிதம் கூடிச்சொன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும் விலகல் என்ன செய்ய போகுது எங்களுக்கு அதிகரிக்கும். இ/எம் விகிதம் கூடிச்சொன்னு சொன்னால் என்னது டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன் என்ன செய்யும் கூடும். சொன்ன விஷயம் தானே. இ/எம் வீதம் குறைஞ்சு சொன்னால் டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன் என்ன செய்ய போகுது குறைய போகுது. இவ்வளவு விஷயம் உங்களுக்கு கிளியரா? நான் சொன்ன இவ்வளவு விஷயம் எல்லாருக்கும் கிளியரா? இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? எனிவன்? இவ்வளவு சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எல்லாருக்கும் ஓகே அது? ஓகே, சரி. ஸோ இந்தியாக்கு இவ்வளவுத்தோடு நாங்கள் என்ன செய்கிறோம் ஸ்டாப் பண்ணிக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் அப்போ தேர்ஸ்டே எங்களுக்கு என்ன சரியா 9:30 என்ன செய்யும் ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸ் என்னபடியால் என்ன செய்கிறோம் கொஞ்சம் ஸ்லோவாக போய் கொண்டிருக்கிறோம். அங்கால என்ன செய்யும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். பட் எல்லா விஷயமுமே உங்களுக்கு கிளாஸ்ன்றது டே பட்ச் என்ற மாதிரியே இருக்காது, ஃபுல்லாக ப்ரொப்பர் பட்ச் மாதிரியே உங்களுக்கு ஃபுல்லாக செய்து விடுவேன். தாராளமாக டைம் எல்லாம் காணும், எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும், பாஸ் பேப்பர் எல்லாமே செய்து விடுவேன். ஸோ கிளியராக என்ன செய்யுங்க தவறாமல் கிளாஸுக்கு வந்து படித்து கொள்ளுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் என்ன செய்வோம் கிளாஸை ஸ்டாப் பண்ணி கொள்ளுவோம். சரிதானே?